வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பகை மாற்றி அந்த அதிகாரத்தில் 8வது குறள். குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலலாம் ஏமாப்பு உடைத்து. குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து. பாருங்க, குணநிலனாய் நமக்கு தெரியுது, இருக்க வேண்டிய நற்குணங்கள் இல்லாதவனாய், குற்றம் பல ஆயின் குற்றங்கள் நிறைய உடையவனாய் இருந்தால். அடுத்தது இங்கே மாற்றார் பதிலாக என்ன இருக்கு? இனன் இளன் ஆம். இனம் அப்படின்னாக்கா அவனை சூழ்ந்திருக்கின்ற சுற்றம், நட்பு, படை, குடி, இது எல்லாமே இனம்தான். அது இங்கே ஒரு அரசனுக்கு தானே நம்ம பொருட்பால் முன்னிறுத்தி சொல்கிறோம். அப்போ அவனுக்கு சுற்றம் இருக்கணும், நட்பு இருக்கணும், படை இருக்கணும், குடி இருக்கணும். இது எல்லாம் தான் அவனுக்கு அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய இனம். இந்த தலைவன் குணமில்லாதவனாய், குற்றம் நிறைய உடையவனாய், குற்றம் பலவாயின் நிறைய குற்றங்கள் அப்படி இருந்தானாயன் அவனுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்கிறாரு? இனம் இளன். அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? அதனால் வரக்கூடிய தீமை என்ன? மாற்றார்க்கு ஏமாப்பு உடைத்து. மாற்றார்னா யார்? பகைவர்கள். இவன் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு உறவுகள். மாற்றார் அப்படின்னா நம்மை சாராதவர்கள், பகைவர்கள். ஏமாப்புடைத்து, ஏமாப்புனா அரண் அப்படின்னு பொருள். ஆனால் இங்கே அந்த மாதிரி வரல. நமக்கு இந்த குணம் இல்லாதவனாய் குற்றம் பலவாய் இருக்கின்றவனுக்கு அரண் இல்லாத மாதிரி தானே. ஏன்னா அவனுக்கு துணை யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கக்கூடிய அரண் இல்லை. ஆனால் பகைவனுக்கு என்ன ஆகுது? இவன்கிட்ட இல்லாத குணங்களும் இருக்கின்ற குற்றங்களும் எதிரிக்கு என்னவா அமையுதுன்னா அவனுக்கு பெரிய துணையாய் அமைஞ்சிடுது. ஏன்னா நிறைய சுற்றமும் பகையும் நட்பும், சுற்றமும் படையும் குடியும் நட்பும் இருந்ததுன்னா இந்த தலைவனுக்கு, ஒரு அரசனுக்கு ஒரு ஆபத்து என்கின்ற சமயத்தில் அவர்கள் எல்லாம் ஓடி வருவாங்க. அப்போ பகைவர்களுக்கு பயம் இருக்கும். நம்ம இவன் மேலே கையை வைக்க முடியாது, வைச்சா இவனுடைய துணை முழுவதும் இவனுக்கு இவன் கூட சேர்ந்துக்கும். அப்போ அவனை வெல்வது அரிது அப்படின்னு. இது ஒரு அரசருக்கு மட்டுமில்லை, இன்றைய சூழ்நிலை எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு நல்ல மனிதனாக நிறைய நட்பை உடையவனாக இருந்தால் அவனை நம்ம ஏதாவது ஏமாற்றினோம் அப்படின்னா அவனுக்காக பரிந்து பேச இவ்வளோ பேர் வருவார்கள் அப்படின்னு ஒரு பயப்படுவாங்க இல்லைங்களா? அதனால் அந்த நட்பும் உறவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நட்பும் உறவும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நல்ல குணம் இருக்கணும், குற்றம் இல்லாதவனாய் நம்ம இருக்கணும். இதில் குணம் அப்படிங்கிறது என்னென்ன, குற்றம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குணம் அப்படின்னு சொல்கிறது இறைமாட்சியில் அவருக்கு சொல்லப்பட்ட குணங்கள். பகை அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? அன்பிலன் அந்த மாதிரி சொல்லுகின்ற குற்றங்கள். இப்போ குணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரசனுக்கு அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, மானமுடைமை, இதெல்லாம் குணங்களாக சொல்லியிருக்கு. இந்த குணங்கள் இல்லாத ஒரு தலைவனை வீழ்த்துவது ரொம்ப எளிது. குற்றம் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா என்னென்ன வருது? அன்பிலன் வருது, ஆன்ற துணையினன் வருது, தான் தூவான் வருது, அஞ்சும், அறியான், அமைவிலன், ஈகலான், இது வருது. நீங்கான் வெகுளி, வெகுளி நீங்கான், நிறையிலன், அவன். இந்த மாதிரி குற்றமெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்தது அப்படின்னா அவனை வெல்லுவது எளிது. ஆக இந்த குணங்கள் நம்மிடம் இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். இந்த குற்றங்கள் நம்மிடம் இல்லாதவாறு நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குறளிலிருந்து நமக்கான செய்தி. நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.